இன்றைக்கி ஒரு ஸ்பாட்க்கு வந்திருக்கோம். அது என்ன ஸ்பாட் தெரியுமா? வாக்கிங் போக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். எதார்த்தமாக நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க தான் கரும்பு காட்டுக்குள்ளே தாவினோம். ஒரு மினி பிக்லாஸ் எடுத்துடலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு அப்படின்றதுக்காண்டி கரும்பு காட்டுக்குள்ளே இறங்கிட்டோம். எதுக்காண்டி வந்தோன்னா, நாங்கள் இன்றைக்கி வாக்கிங் தான் வந்திருக்கோம். வாக்கிங் வந்த இடத்துல ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். நமக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் 2லாம் கரும்பு தோட்டத்தில் விழுந்து எடுத்துட்டோம். இன்றைக்கி நான், என்னோடய தம்பி, அப்புறம் என்னோடய அம்மா, எங்கள் வீட்டு பப்பு, நாங்கள் 4 பேர் இன்றைக்கி வாக்கிங் வந்தோம். நாங்கள் வரும்போது எங்கள் கூடயே எங்கள் தம்பியும் வந்துட்டான். அதாவது எங்கள் தம்பி, குட்டி தம்பி பப்பு, அவனும் கூட வந்துட்டான். இன்றைக்கி நாங்கள் வாக்கிங் வந்த இடம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் எங்கள் வீட்டிலேருந்து இங்கேயே. தொடர்ந்து அதை விட ஒரு 5-6 கிலோமீட்டர் என்னமோ சம்திங்ஸ் வரும், சரியாக சொல்ல தெரியலை. இது என்ன இடத்துக்கு நாங்கள் வாக்கிங் வந்திருக்கோன்னா, ஒரு நார்மலான இடம்தான். இந்த இடத்த வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த இடத்துல இப்போ வந்து வீடு கட்டிட்டு வராங்க. இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது வாக்கிங் போகிறதுக்கு. ஒரு பொல்யூஷன் இல்லாமல் ஒரு இயற்கையான சூழலில் வாக்கிங் போகிறதுக்கான ஒரு பெஸ்ட்டான இடமா இது இருக்குது. நாங்கள் மட்டும் இல்லாமல் மார்னிங் நிறையா பேர் வருவாங்க, ஈவினிங் வருவாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது ஈவினிங் டைம். இந்த டைமிங்கில் இன்றைக்கி வந்து யாருமே இல்லை. பட் இந்த மாதிரி இடத்துல வாக்கிங் போகிறது ரொம்பவும் நல்லது நமக்கு. ஏன்னா பொல்யூஷன் இல்லாத காற்று சுவாசிக்கலாம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி வாக்கிங் வர்றப்ப. அதனால் இந்த மாதிரி இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் இந்த மாதிரி வாக்கிங் போங்க. இப்போ நாங்கள் வாக்கிங் போய்கிட்ருக்கோம். இங்கே என்னென்ன இருக்குதுன்னு நாங்கள் காமிக்கிறோம். கொஞ்சம் சம்திங் நியூ ஸ்பெஷலாக இருக்கலாம், பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். கிளம்பிகிட்ருக்கோம், நடந்துகிட்ருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மா வேறு வீடியோ எடுத்துகிட்டே வராங்க. என்ன வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க, இன்றைக்கி என்னன்னே தெரில. எங்கள் அம்மா வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. பாருங்கள், பப்பு அவனோட வேலையை காமிச்சிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், சன்செட் எவ்வளோ அழகாக இருக்குது. இயற்கையை நம்ம நேசிக்கணும் ஒவ்வொரு நாளுமே. அது ஒரு ஜாய்ஃபுல்லான ஹாப்பினஸ், அது சொல்லவே முடியாது வாய் மூலிமா. ஏன்னா அது அவ்வளோ ஹாப்பியாகவும் இருக்கும். ஏன்னா பாருங்கள், நேச்சர்ன்றது எவ்வளோ அழகுன்னு பாருங்கள். நம்மளவே அழகாக ரொம்ப காமிக்கிறது தான் நேச்சர். எவ்வளோ அழகான பீஸ்ஃபுல்லான இடம், ஒரு நாய்ஸே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ரசிக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே. இப்போ பாருங்கள், இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு ஒரு வியூவாக காமிக்கிறேன். இது சாதாரண ஒரு முள்ளுச்செடி தான். பட் இருந்தாலும் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு இயற்கையாக அழகாகவும் இருக்கும். பாருங்கள், தென்னை மரம், ஒரு 3 தென்னை மரம் எப்படி 3 ரோசஸ் மாதிரி அழகாக நிற்கிது பார்த்தீங்களா? இதை பாருங்கள், எப்போவுமே நம்ம முள்ளுச்செடியில் இதை விட்டுருவோம். கீழே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒயிட்டாக அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு சன்செட் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த செடிங்களோடு இருந்து சேர்ந்து வீடியோ எடுக்கும் போதில் டைரெக்டாக நம்ம நேச்சராக பார்க்கும்போது ரொம்பவே அழகு தான் அது எப்போவுமே. பாருங்கள், இந்த மாதிரி குப்பையெல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி குப்பையெல்லாம் போடாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பையனை பாருங்கள், வேணான்னு சொன்னாலும் வாக்கிங் வந்து அவனும் கஷ்டப்படுறான் இந்த சம்மரில். நாங்கள் வாக்கிங் சும்மா வரலான்னு வந்தோம். பட் அது ஹெல்த்துக்கும் நல்லது தான். இவனும் வந்துட்டான். நெக்ஸ்ட் வந்து என் தம்பி ஒரு கல் எடுத்தான். என்ன கல்லுன்னு காமிச்சான். நானுமே பார்த்தேன், பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்க எங்கள் அப்பா சிவன் மாதிரியே தெரிஞ்சிச்சு. வாடா தூக்கிட்டு போயிடலாம் வீட்டுக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டோம். அந்த கல் பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் வச்சு நம்ம கும்பிடலான்னு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நாங்கள் பார்த்துட்ருக்க வியூஸ். இந்த வியூஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நேரடியாக கேட்கும் போது இந்த சவுண்டுமே ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சு. இந்த சன்செட்டையும் பாருங்கள், பார்க்கவும் எவ்வளோ ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய் பாய் சொல்லிவிட்டு, நேச்சருக்கு பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி உங்களை நாங்கள் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.